ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, பட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி 50 23,092 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. 113 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 76,190 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 320 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்கும்போது 221 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 48,367 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதில் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பார்க்கும்போது 2% பாசிட்டிவ்ல இருக்குது. 594 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு, டிஸ்கஸ் பண்ணலாம். ஐசிஐசிஐ பேங்க் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ரிமைனிங் எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1% டு ஃப்ளாட் நெகட்டிவ், 1.5% அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 48,367 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 5% அவுட், கண்டினியூஸ் கிராஷில் தான் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 750 ரூபா மேலே இருக்கும் எங்களோட 50 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பொத்துன்னு விழுந்து இன்னைக்கு 455 ரூபா அந்த ரேஞ்ச் வந்தாங்க. கடைசியில் 458 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 4% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நிறைய அலிகேஷன் நியூஸ் அப்படி இப்படி எல்லாமே வந்து, ஸோ அது எல்லாமே ஃபேக்கு, பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ 458 இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ். இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க யுனைடெட் கிங்டம் விச் மீன்ஸ் யூகேல வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம், கல்யாண் கோல்ட் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி லிமிடெட் அப்படிங்கிற நேமில். ஸோ இதுனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி நாளைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகலாம். இதுக்கு வேண்டி கேபிட்டலுக்கு வந்து ஒரு 1000 பிரிட்டிஷ் பவுண்டை வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜுவல்லரி பிஸ்னஸ் யூகேல வந்து இப்படி இந்த நேமில் கொண்டு வந்து இன்கார்பரேட் பண்ணி இதை வந்து அவங்களோட சப்சிடரியாக கொண்டு வராங்க. இந்த சப்சிடரி மூலமாட்டு யூகேல கல்யாண் ஜுவல்லர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 2 வாரத்தில் 20% மேலே கிராஷ் ஆயிருக்கும். ஸோ ஸ்டாக்கும் கண்டினியூஸாக கிராஷ் ஆகிற பேசிஸில் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்லையும் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மேலே போகுதா அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவரால் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா யூகேல அவங்களோட சப்சிடரி ஒன்றை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க 1000 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் கேபிட்டலில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. இந்த ஸ்டாக் வந்து 1100 ரூபா இவங்களோட 50 ஹை. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனி தான் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. இவங்க கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ரெத்தார்லேருந்து அப்படி இறங்கி மேலேருந்து அருவியில் பாஞ்சு இப்போ 305 ரூபா வரைக்கும் வந்தாங்க. கடைசியில் இப்போ 324 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட லோ பார்த்தீங்கன்னா 305 ரூபா, 324 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஓவரால் இன்னைக்கும் 5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பீக் லெவல்லேருந்து கிட்டத்தட்ட அந்த பங்கு 70% காலி. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் Q3 ரிசல்ட்ஸில் 440 கோடி லாஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட என்பியும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு வேண்டி 750 கோடி கேபிட்டல் வந்து நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த அனாலிஸ்ட்டும் வந்து செல் கால் கொடுக்கல. 70% அந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆன பட்சத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த அனாலிஸ்ட்டுமே அதுக்கு செல் கால் கொடுக்கல. அதில் 9 அனாலிசிஸில் வந்து 5 வந்து பை கால் கொடுக்குறாங்க, ரிமைனிங் 4 வந்து ஹோல்ட் கால் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியெல்லாம் இப்போதைக்கு ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு நல்லா அவாய்ட் தான் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஒப்பீனியன் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேஜாஸ் நெட்வொர்க். இது இன்னைக்கு 9% கிட்ட கிராஷ் ஆயிருந்தாங்க. ஸோ இதுக்கு ரீசன் அவங்களோட ரிசல்ட்ஸ் தான். ஏன்னா ப்ராஃபிட் வந்து 40% காலி குவார்டர் பேசிஸில். அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் பேஸில் கீழே விழுந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸ் வீக்காக இருந்த பட்சத்தில் தேஜாஸ் நெட்வொர்க் இன்னைக்கு 9% கிராஷ் ஆயிருந்துச்சு. 993 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 986 ரூபா வரைக்கும் போனாங்க. ஸோ ஓவரால் இது வந்து தேஜாஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சயண்ட், இந்த ஷேர் இன்னைக்கு வந்து 23% காலி. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கு Q3 ரிசல்ட்ஸ் ஒன்று, அடுத்தது வந்து லோவர் கைடன்ஸ் ஃபினான்ஷியல் 25க்கான அந்த ரெவன்யூ கைடன்ஸ் வந்து ரொம்பவே குறவாக கொடுத்துருந்தாங்க. அடுத்தது CEO வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்ததுனால அந்த ஸ்டாக்கை போட்டு இன்னைக்கு டுமாங்குத்து தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1344 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி 1328 ரூபா வரைக்கும் போனாங்க. 1344 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. 23% இன்னைக்கு ஒரே நாளில் அந்த ஷேர் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ரீசன் வந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு CEO, கார்த்திகேயன் நடராஜன், அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு. மார்ஜின் கைடன்ஸ் ஃபினான்ஷியல் 25க்கு ரொம்பவே குறவாக கொடுத்துருக்காங்க. Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அது எல்லாமே குறைஞ்சிருக்கு. குவார்டர் பேசிஸில் க்ரோத் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த பேசிஸில் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட முகேஷ் அம்பானி என்ன சொல்லியிருக்காருன்னா, குஜராத்தில் ஜாம்நகரில் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர் வந்து நாங்கள் செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி முகேஷ் அம்பானி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுபோக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ செமிகண்டக்டர் வந்து NVIDIA கிட்ட வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி
அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த லீடிங் குளோபல் கம்பெனி இந்த ஏஐ டெக்னாலஜியில் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியாக இருக்கிறாங்க NVIDIA. அவங்கள்ட்ட இருந்து ஏஐ செமிகண்டக்டர் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. 2024 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரிலையன்ஸ் அண்ட் அக்டோபர் டைமில் ரிலையன்ஸ் அண்ட் NVIDIA வந்து ஒரு ஜாயிண்ட் அட்டம் போட்டிருந்தாங்க அந்த ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸோ அந்த 2024 ஒரு சமிட் நடந்துச்சு NVIDIA ஏஐ. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஏஐ செமிகண்டக்டர் சிப்ஸை வந்து நாங்கள் NVIDIA வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸில் வந்து இன்னொரு அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மகாராஷ்டிராவில் ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து தவோஸ் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்குது. அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வித்தியாசமான நேம் வைப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்த மாதிரி மகாராஷ்டிராவில் நடக்குது. ஏன்னா இப்போ அவங்க நியூ பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டியாக வந்திருக்காங்க. சாரி, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷன் கவர்மெண்ட்டில் வந்து முன்னாடி பிஜேபி வந்து துணை முதலமைச்சராக இருந்தாங்க. இப்போ வந்து சிஎம் ஆட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அந்த மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது எல்லாமே ரிலையன்ஸில் வந்து அப்டேட்டு. சுஸ்டான் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 486 மெகாவாட் விண்ட் டர்பைன் ஆர்டர் வந்து டாரன் பவர்ட் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 162 ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் 144 விண்ட் டர்பைன் ஜென்ரேட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்டில் 162 144 டர்பைன் ஜென்ரேட்டர், நெக்ஸ்ட் வந்து ஹைப்ரிட் லாட்டிஸ் டவர்ஸ், இது எல்லாமே 3 மெகாவாட் கெப்பாசிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குஜராத் போஹாட் ரீஜனில் வந்து நாங்கள் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க சுஸ்லான் எனர்ஜி. டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, இவங்க வந்து பெகட்ரான் இந்தியாவில் ஒரு 60% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெகட்ரான் டெக்னாலஜி இந்தியா மூலமாட்டு நியூ ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர், அடுத்து பிஸ்னஸ் டைரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ரீபிராண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெகட்ரான் இந்தியாவில் 60% ஆஃப் ஸ்டேக் வந்து நாங்கள் இப்போ அக்யூசிஷன் பண்ணுறோம்னு சொல்லி டாடா எலக்ட்ரானிக்ஸ் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதானி வில்மர் கொடுத்த அப்டேட்டு, இவங்க ஹரியானாவில் ஒரு இண்டிகேட்டட் ஃப்ரூட் ப்ராசஸிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட இருந்திருந்தாங்க. ஸோ இப்போ அதோட ஆப்ரேஷன் கமெண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதானி வில்மர் தரப்பு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 96% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3569 கோடியாக இருக்குது. ஸோ சீக்வன்ஷியல் பேசிஸில் 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்களோட சப்சிடரி ஹவுசிங் ஃபினான்ஸ் சப்சிடரிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் ஸ்டேக் வந்து விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமாட்டம் அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் போஸ்ட் டேக்ஸ் கெயின் வந்து கிடச்சிருக்கு, ஒரு 1489 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கு இதுவும் அந்த ப்ராஃபிட் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5822 கோடியாக இருக்குது. டிவிடன் 125% கொடுக்குறாங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா ₹2.50 ஜான்வரி 31 ரெக்கார்ட் டேட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 16.62% அதிகரிச்சிருக்கு இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸில். நெக்ஸ்ட்டு அவங்களோட இம்ப்ரெசிவ் இன்க்ரீஸ் நீ பார்க்கும்போது 18.78% இருக்குது. இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இம்ப்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 18.78% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2,54,469 கோடியாக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட், ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குது. பட் ரிசல்ட்ஸ் மேலே போகிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒன் டைம் போஸ்ட் கெயின் டேக்ஸ் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேக் சேல் மூலமாட்டு அவங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு நான் பார்க்கும்போது 527 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. பட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ரேஞ்சிலலாம் கன்சிடர் பண்ண முடியாது. ஆல்ரெடி வச்சிருக்கவங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள், டிவிடெண்ட் கிடைக்கும். அந்த டிவிடெண்ட் வந்து February 22 முன்னாடி வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NTPCயோட க்ரீன் எனர்ஜி யூனிட் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு 300 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா NHPC டெண்டரில் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி NTPCயோட க்ரீன் எனர்ஜி யூனிட் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் டாப் பெர்ஃபார்மரே இந்த பேங்க் தான். Q3ல ப்ராஃபிட் 7.5% காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர் பேசிஸில் 528 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நெட் ப்ராஃபிட் குவார்டர் பேஸில் கீழே விழுந்தாலும் இயர் பேஸில் ஒரு 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2022 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4731 கோடியாக இருக்குது. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போல. ஸோ கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்க்கும்போது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின குவார்ட்டரில் வந்து 1.98% இருந்தது, இப்போ 2.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து அவங்களோட அசட் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. நெட் NPA ரேஷியோ 0.75% இருந்தது, இப்போ 0.91% அதிகரிச்சிருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. ஏன்னா அசட் குவாலிட்டி வீக்கெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஸ்டாக் ப்ரைஸ் 524 க்ளோஸ் ஆயிருந்தாங்க. 2% பாசிட்டிவ்ல இருந்தாலுமே நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அடி வாங்க வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் லீவு, இனி நம்ம மண்டே தான் பார்க்கணும். JSW ஸ்டீல் அவங்களோட Q3 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க.
ப்ராஃபிட் 70% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எஸ்டிமேஷனோட தாண்டி வந்திருக்கு 717 கோடி. டொமஸ்டிக் ஸ்டீல் கம்பெனிஸோட ப்ராஃபிட் எல்லாமே அடி வாங்குறதுக்கு சைனாலேருந்து அதிகப்படியான ஸ்டீல் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஏன்னா இவங்களோட அவங்க சீப் ரேட்டில் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து பெருசாக அவங்களுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து இன்னும் போடலை. அது போட்டாங்கன்னா அந்த ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1% கீழே விழுந்திருக்கு. 4378 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 7.03 மில்லியன் டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா 5579 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ஸ்டேபிளாக இருக்குது. நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.00 அந்த ரேஞ்சில் இருக்குது. நெட் டெப்ட் டு எபிட்டா ரேஷியோ 3.57 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு எடுத்து பார்த்தா 937 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஓவராலாக இப்போ இருக்க வேல்யூஷனில் JSW ஸ்டீல்லாம் தொட முடியாது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு. நெஸ்லே கொடுத்த அப்டேட்டு. ஸோ நான் பெருசாக ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ரிசல்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் அந்த சில கம்பெனிஸ் எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம ட்ராக் பண்ணுறது அமர்ராஜா ரிசல்ட்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அது நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் கிடக்கிற கம்பெனிஸ். ஸோ நெஸ்லே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் முடிவு எடுத்திருக்காங்க. January 31 வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது தேர்ட் குவார்டர் ரிசல்ட் January 31. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் வரும், அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது நெஸ்லே கொடுத்த அப்டேட்டு. லாரஸ் லெபார்டரிஸ் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் 300% அதிகரிச்சிருக்கு. 93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 92.3 crores இருக்குது. 300% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1415 கோடியாக இருக்குது. எபிட்டா 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் ஒரு 20.2% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட செக்மெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CMDO பிஸ்னஸ் அது வந்து ஒரு 89% க்ரோத் ஆயிருக்கு. 400 கோடின்னு சொல்கிறாங்க அந்த செக்மெண்ட்டில். ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட்ஸ் பிஸ்னஸ் 7% ரெவன்யூ கீழே வந்திருக்கு. 531 கோடியாக இருக்குது. ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் 19% க்ரோத் ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் பேசிஸில் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதில் அடி வாங்கியிருக்கு அப்படின்னா அவங்களோட API பிஸ்னஸ் தான் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தேன். லாரஸ் லெபார்டரிஸோடது 612 ரூபாவில் இருக்குது. அவங்களோட லோவில் இருந்து பார்த்தீங்கன்னா 52 ஹைலேருந்து ஒரு 7 ரூபா தான் குறவாக இருக்குது. இன்றைக்கி 4% பாசிட்டிவ்ல இருந்தாங்க. நான் பி ரேஷியோலாம் எடுத்து பார்த்தேன். இந்த ஸ்டாக் இப்போ இருக்க ட்ரெண்டில் தொட முடியாது. பி ரேஷியோலாம் above 200 மேலே இருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து லாரஸ் லெபார்டரிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கிரானியூல்ஸ் இந்தியாவும் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 6% கீழே விழுந்திருக்கு. 118 கோடின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூவும் ஒரு 1.5% கீழே விழுந்திருக்கு. 1137 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 3% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரானியூல்ஸ் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.